ஹாய், ஒரு நிமிஷம் ஸ்க்ரோல் பண்ணாமல் நிப்பாட்டி இதை கேளுங்க. இப்போது உலகத்தில் இருக்கிற சேடான ஒரு ரியாலிட்டியை நான் சொல்கிறேன், கேளுங்க. ஒரு பையன், கல்யாணம் முடிஞ்ச பையன், அவனோட மனைவியை மூஞ்சிலேயே எத்துறான். அவன் மண்டை பின்னாடி சுவத்தில் இப்படி இடிக்குது. ஸோ இதை நான் என் கண்ணார நான் பார்த்தேன். அந்த பொண்ணு எனக்கு அவர் தான் வேணும் அப்படின்னு, அந்த ஒரு இது மட்டும் கிடையாது, இன்னும் எவ்வளவோ சம்பவங்கள் நடந்துருக்கு அடியில். அப்படி இருந்தும் அந்த பொண்ணு எனக்கு அவர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறா. சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு பையன் அந்த பொண்ணுக்காக விட்டு கொடுத்து போகிறான். அந்த பொண்ணுக்காக எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல் இருக்கிறான். அந்த பொண்ணு சொல்கிற மேக்சிமமான விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்குறான். ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறான். கூட அன்பாக இருக்கணும்னு நினைக்கிறான், நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் அந்த பையனுக்கு கிடைக்கிற மரியாதை என்னன்னா, ஒரு நாயை விட கேவலமாக ஆனால் நடத்துகிறாங்க. இது அநேக கிறிஸ்தவ குடும்பங்களில், அதாவது கிறிஸ்தவ குடும்பங்களில் தான் அதிகமாக இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. ஸோ இதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி கிறிஸ்தவ குடும்பங்களுக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ உள்ள கடைசி காலங்களில் பிசாசு அநேக கிறிஸ்தவ குடும்பங்களை தான் டார்கெட் பண்ணுறான். ஏன்னா மற்ற குடும்பங்களை அவன் டார்கெட் பண்ண வேண்டாம். ஆண்டவருக்குள்ளே யார் இருக்காங்களோ அவங்கள ஆண்டவர்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு தான் அவனுடைய பிளான். ஸோ இந்த மாதிரி குடும்பங்களுக்காக நீங்கள் நல்லா ப்ரேயர் பண்ணிக்குவாங்க. ப்ரைஸ் எல்லாம்.